வணக்கம். இன்னைக்கு 2 விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் அண்ணாமலை போல என்னால அதிரடி அரசியல்லாம் பண்ண முடியாது. நான் வேற டைப்பு. சைலன்ட்டா தான் நான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்கார். 2வது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ராமதாஸ் மிக முக்கியமான முடிவுகள எடுத்து, கட்சியில இருந்து அன்புமணி ராமதாஸ நிப்பாட்ட போறாரு. ஏன்னா, அன்புமணி ராமதாஸுக்கு புடிக்காத நபர்கள் எல்லாமே ராமதாஸ நேர்ல சந்திச்சு ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, பேரன் முகுந்தன் கூட நேற்று ராமதாஸ்கிட்ட போய் பேசியிருக்கிறான். கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அவனை கன்வீனியன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ நயினா நாகேந்திரன் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது அண்ணாமலை இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த குற்றம், அந்த குற்றத்தில் காவல்துறை இவங்க பண்ண இது எஃப்ஐஆர் போட்டது, யார் யார்கிட்ட ஞானசேகரன் பேசினது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவர கணக்கோட பேசினார். இந்த புள்ளி விவர கணக்கு இருக்குல்ல, இது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அண்ணாமலையோட ரொம்ப நாள் அண்ணாமலை பேசாமே இருந்தார். அதுக்கப்புறமா இப்போ பேச ஆரம்பித்தோன்னா தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்து இந்த கேள்விகள்லாம் பல கேள்விகளை கொடுத்தாரு. இது அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்பா வட்டச்செயலாளர் நிறைய பேர் இருக்கிறானுங்க, 82 வட்டச்செயலாளர் என் பின்னாடி இருக்கிறானுங்க, எப்போ வேணாலும் எதுக்காவது ஃபோன் பண்ணுவானுங்க, நான் ஃபோன் எடுக்க முடியாத ஒரு இடத்துல இருந்தேன்னா அதுக்கு அப்புறமா நான் கூப்பிடுவேன், இது ஒரு பிரச்சனையா, வட்டச்செயலாளர் பேசுறதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு ஒரு கேள்வியை அவரும் அண்ணாமலை கேள்விக்கு இவரும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. சரி, அண்ணாமலை கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் வட்டச்செயலாளர் அன்னைக்கு குறிப்பிட்டு ஞானசேகரன்ட்டையும் பேசியிருக்கிறாரு, அப்புறமா காவல்துறை அதிகாரிட்டையும் பேசியிருக்காரு, அதுக்கப்புறமா அமைச்சர் மா சுப்பிரமணியன்ட்ட பேசியிருக்காரு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டிப்பாக ஞானசேகரனுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ஏன்னா ஞானசேகரன் நிறைய தடவை மா சுப்பிரமணியனுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. 2வது பார்த்தீங்கன்னா அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் கலந்துருக்கிறாரு. அதே போல் அமைச்சரும் சரி, வட்டச்செயலரும் சரி, அவர் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்ருக்குறாங்க. அந்த ஃபோட்டோஸு பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறதுனால அவன் கட்சியில் இருக்கானா அப்படின்னு சொன்னால், கட்சியில் நிர்வாகி இல்லாத ஒரு நபருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இவங்க அவன் ஞானசேகரன் கட்சியில் நிர்வாகி கிடையாது, அவன் ஒரு அனுதாபி அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் திமுக அவங்க ஞானசேகரனை கைவிட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை, 30 ஆண்டு சிறை அப்படிங்கும்போது போ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அண்ணாமலை இதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருந்தவர். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு விளக்க உரை, அந்த ஃபோன் உரையாடல்களை தடயவியல் நிபுணர்கள்லாம் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண போகிறது அதெல்லாம் சைலண்ட் மோடில் தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர் தரப்புலேருந்து எடுத்த சில டீட்டெயில்களை எடுத்து போட்டிருந்தார். யார் எப்போ ஞானசேகரனோட பேசியிருக்காங்க, ஞானசேகரன் ஃபோன்லேருந்து எப்படி உயர் அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புள்ளி ஒரு கணக்கெல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஷாக்காயிட்டாரு. யார்? திமுக தரப்பெல்லாம் ஷாக்காகல, நயினா நாகேந்திரனே ஷாக்காயிட்டார். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் திமுகவையோ காங்கிரஸையோ குற்றஞ்சாட்ட விரும்பலை அப்படிங்கிற மாதிரி நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் எஃப்ஐஆர் போட்டதில் தெளிவான ஒரு விளக்கமான ஒரு எஃப்ஐஆரை போடவே இல்லை, அதுதான் மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன் திமுகவையும் காங்கிரஸையும் பெருசாக ஒன்றும் அவர் வம்பிழுத்து பேசுன மாதிரியே தெரியல. ஆனால் அண்ணாமலை திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிறாரு, இவர் திமுகவை ஆதரித்து பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் அண்ணாமலை போல் அதிரடியான ஒரு அரசியல்லாம் நடத்த தெரியாது எனக்கு, நான் சைலண்ட்டாக தான் பேசுவேன், சைலண்ட்டாக தான் அரசியல் மூவ் பண்ணுவேன், மற்றபடி எனக்கும் அண்ணாமலைக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நேற்று ஒத்துக்கிட்டாரு. ஆனால் நேற்று பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸை சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்குது, ஆதரித்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இது என்னடா அது, அதிமுக கூட்டணிக்குள்ளே திமுக பாஜக கூட்டணிக்குள்ளே திமுக வரப்போதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட வருது எல்லாத்துக்கும். இப்போ என்னென்னா, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் தேமுதிக செல்வ பெருந்தகை வாங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு அவரு வேறு கூப்பிட்டு இருக்காரு. அது தேமுதிக எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்லிட்டாரு. அதிமுக என்னப்பாச்சு, அதிமுக உங்கள் கூட்டணியில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதை பற்றி அவர் பேசலை. திமுக காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் பேசுகிறாரு. அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அண்ணாமலை விவகாரத்தில் அண்ணாமலை பேசின பேச்சுக்கு இவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுவார் அப்படின்னா, அப்படிலாம் பேசாமல் நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. குற்றப்பத்திரிகை மட்டும்தான் தெளிவில்லை, மற்றபடி எங்களுக்கு முதலமைச்சர் மேலே திமுக காங்கிரஸ் கூட்டணி மேலே எந்த விதமான அதிருப்தியுமே எங்களுக்கு கிடையாது, குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குறையே இல்லை அப்படின்ட்டார். அப்படின்னா குறையில்லாத ஆட்சியை திமுக நடத்துது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும்.
அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாஜகவில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து நைனா நாகேந்திரன்ட்ட அண்ணாமலை இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. அப்பா சாமி ரொம்ப உஷாரா இரு, அண்ணாமலை போட்ட ஒரு வீடியோவே வந்து ரொம்ப நாள் சைலண்ட்ல இருந்தாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமாயிட்டாரு. ஒரு வீடியோ தான் பரபரப்பாயிருச்சு, பாஜகவிலையும் சரி தமிழ்நாட்டு அரசியலும் சரி. நம்ம அவருக்கு ஈக்குவலாக பேச முடியாது, ஆனால் அவரை திரும்பவும் வந்து உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. பார்த்துக்க, நேற்று அவர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் எல்லா மாவட்டங்களையும் பயங்கரமாக கொண்டாடிருக்கானுங்க. என்னதான் மாநில தலைவர் பதவியிலேருந்து அவர் போனாலும் அவருக்கான ஆதரவு மனநிலையில் இன்னமும் பாஜகவில் நிறைய தொண்டர்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உன் கட்சி பதவிக்கு தான் ஆபத்து, அதை பார்த்துக்க. மெயினாக எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை நீ வந்து சப்போர்ட் பண்ணிடாத, ஆதரிச்சிடாத, அவரை வந்து முன்னிலைப்படுத்திடாத. எங்கே இருந்தாலும் அண்ணாமலைக்கு 2ஆம் கட்டத்துக்கு அடுத்து ஒரு இடத்த கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்க. இல்லை அப்படின்னா உன் பதவி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை நைனா நாகேந்திரன் உணர்ந்துருக்கிறாரு. அவர் ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்து விஷயத்தை பற்றி அவர் பேசுறது, அவர் ஏன் செய்தியாளர் சந்திச்சாரு? ஆனால் செய்தியாளர்லாம் தெரிஞ்சுக்கலையே. அவர் ஒரு வீடியோ மட்டும் போட்டார். அவருடைய சமூக வலைதளங்கள்லாம் பல கேள்விகளை கேட்டு அவர் ஒரு வீடியோ போட்டார். இப்போ செய்தியாளர் சந்திக்கணும்னா மாநில தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி தான் அந்த செய்தியை போட முடியும், செய்தியாளர் சந்திக்க முடியும். எந்தெந்த விஷயங்களை பற்றி பேசணும் அப்படிங்கிறத மாநில தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். அவர் அண்ணாமலை இருக்கும்போதே அந்த மாதிரி போட்டிருந்தார். ஆனால் அதை யாருமே கடைப்பிடிச்ச மாதிரியே தெரியல. எல்லாருமே கட்சியில் நான் சீனியரு, நீ என்ன எனக்கு உத்தரவு போடுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சாங்க, பேசினாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து இப்போ மாநில தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும் செய்தியாளர் சந்திக்கிறதுக்கு அப்படிங்கும்போது அவரே வந்து ஒரு வீடியோ எடுத்து அவரே போட்டுறாரு, சமூக வலைதளங்களில் போட்டுறாரு. போட்டு அந்த வீடியோ வந்து கேட்ட கேள்விகள் எல்லாமே திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலை ஏற்படுத்திடுச்சு. இதை வந்து பாஜகவில் யாராவது ஒரு தலைவர் கேட்டாரா, இப்படி வந்து புள்ளி உரங்களோட கேட்டாரா அப்படின்னா, இங்கே நைனா நாகேந்திரன் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, தவறான புள்ளி உரங்களை கொடுக்கறதுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஏற்பட்டுறாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவர் ஏற்கனவே வந்து அண்ணாமலை வந்து பல விஷயங்களை வந்து கையில் எடுத்து பேச ஆரம்பிக்க போகிறாரு. அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நைனா நாகேந்திரனை வந்து எச்சரிக்கிறதுல தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே, அப்பா குறிப்பாக வானதி சீனிவாசன்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து திரும்ப அவங்கள உள்ளே விட்டுட்ட அப்படின்னா அவ்வளோதான், சோழி முடிச்சிருவாங்க, உன் சோழியை முடிச்சிருவான் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு வீடியோ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எதிர்பார்த்தது. அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அதுக்கப்புறமா ஏதாவது பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா ஒரு வீடியோ போட்டதுலேயே இப்படி மிரண்டு போய் கிடக்குறீங்களே. அண்ணாமலை வந்து அதிரடியாக அரசியல் பண்ணக்கூடியவர், நான் அப்படிலாம் கிடையாது, சைலண்ட் அப்படிங்கிற மாதிரி நைனா நாகேந்திரன் நேற்று பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு பாதிப்பை அந்த வீடியோ ஏற்படுத்தியிருக்கு பாஜக முக்கியமான தலைகள் எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சைடு நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கிறீங்க, ஒரு சைடு மறைமுகமாக உள்ளுக்குள்ளே புகைச்சலாகவே இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நாகரிகம் கருதி சொல்லக்கூடியது. வாழ்த்துங்கிறது, பிறந்தநாள் வாழ்த்துங்கிறது நாகரிகம் கருதி சொல்லக்கூடியது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு அடுத்தவங்க வளர்ச்சியெல்லாம் வந்து அவர் பேசுறது பாதிக்குது அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலையோட இந்த பேச்சு வந்து பாஜக முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரி, நைனா நாகேந்திரன் ஒத்துக்கிட்டார்ல, அண்ணாமலை போல என்னால் தீவிரமான ஒரு அரசியல் அணுகுமுறை பண்ண முடியாது, சைலண்டில் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. 2வது வந்து பார்த்திங்கன்னா ராம்தாஸ் நேற்று அழுது அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்து அழுதுகிட்டு இருந்த வீடியோ, அன்புமணினால தான் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அவருக்கு, அன்புமணினால மிகப்பெரிய அளவில் மன உளைச்சல் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராம்தாஸும் வந்து ரொம்ப வீம்பாகவே இருக்கிறாரு. என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். வந்து ஜிகே மணி தலைவராக இருந்தார். அப்போ வந்து ராம்தாஸ் எடுக்கிற முடிவுகள் எல்லாத்தையுமே வந்து அவர் கேட்டார். ஆனால் அப்போ கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிலாம் அடையலை. ஆனால் அன்புமணி ராமதாஸ் தலைவரான பிறகு அவர் தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறாரு, நிறைய முடிவுகளை எடுக்கிறாரு, நிறைய பேரை கட்சியில் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு, சமுதாயம் தாண்டி நிறைய விஷயங்களை பார்க்குறாரு, மக்களோட பாட்டாளி மக்கள் அப்படிங்கிற ஒரு பேருக்காக தகுந்த மாதிரி எல்லாத்துக்குமே செயல்படணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் செயல்படுறாரு. ஆனால் ராம்தாஸ் அப்படி இல்லை. எப்பயுமே அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த சமுதாய மக்களை வச்சுட்டு அவர் வந்து ஒரு ட்ரெண்டை உருவாக்குவார். இப்போ அப்பா மகன் பிரச்சனை அப்படிங்கிறனால எப்படியாவது அன்புமணிகிட்ட இருந்து அந்த அதிகாரத்தெல்லாம் கைப்பற்றணும், பிடுங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறாரு. ரொம்ப 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 ஈகோவாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இவருக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா வன்னியர் சங்கங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. வன்னியர் சங்கத்தில் இருக்கிற அருள்மொழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராம்தாஸ் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவர் ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஜிகே மணி, அருள்மொழி, இப்படி எல்லாமே பண்ணும்போது கூட நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க,
இப்போ வந்து அவர் மகனை வந்து தலைவராக்கணும்னு நினைச்சாரு, தலைவராக்கிட்டார். ஜி.கே. மணியை நகர்த்தி விட்டு அவர் தலைவராக்கிட்டாரு. 2வது இப்போ வன்னியர் சங்க தலைவராக வந்து அவர் பேரனுக்கு கட்சிக்குள்ள ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் முகுந்தனுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அதை வந்து அன்புமணி விரும்பல. அப்படி இருக்கும்போது இப்போ வன்னியர் சங்க தலைவர் பதவி உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கி அவருக்கு பேரனுக்கு கொடுத்தா நீங்கள் ஒத்துவீங்களான்னா, ஐயோ அப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இவர்கிட்ட இருக்கிற பதவியை பிடுங்கணும் அப்படின்னம்னா, பிடுங்கி முகுந்தனுக்கு கொடுக்கணும்னா இவர் பயப்படுறாரு. அப்படிதான் எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக ராமதாஸ்கிட்ட போய் இப்போ நின்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேத்துக்கு வந்து அன்புமணி பண்ணுறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அழுதாருல, அந்த விஷயம் வந்து இப்போ வந்து ஒரு ஹைலைட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் வன்னியர் சங்க வழக்கறிஞர் அணி, அதில் வந்து மாநில தலைவராக இருக்கிற சுஜாதா அவங்க மூலமாக நிறைய இப்போ ஆலோசனை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன ஆலோசனை பண்ண போகிறாரு? மிக முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது கட்சியை பாமகவை திரும்பவும் கைப்பற்றணும். ஏன்னா பாமகவுக்கு மிக முக்கியமான ஓட்டு சதவீதம் உள்ளது பார்த்தீங்கன்னா, வன்னியர் சங்கம் மூலமாக தான் ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டு சதவீதம் வன்னியர் சங்கம் மூலமாக அதிகரிக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பாமக வந்து வட மாவட்டங்களில் அவங்க செல்வாக்காக இருக்கிற பகுதிகளில் மட்டுமாவது அவங்க ஜெயிச்சிருக்கணும்ல. ஒன்றுமே ஜெயிக்க முடியாது போயிட்டு இருக்கு. எப்படி வந்து அவங்க செல்வாக்காக இருக்கிறாங்க, அவங்க மூலமாக தான் பாமக வெற்றியை பெறுது அப்படின்னா, கூட்டணி வச்சே 4 ஓட்டு தான் ஜெயிக்க முடியுது, 4 தொகுதியில் தான் ஜெயிக்க முடியுது. கூட்டணி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்களால் என்ன ஜெயிச்சிட முடியும்? முன்னே இருந்தவங்க ராமதாஸை நம்பினாங்க, இப்போ நம்புறாங்களா அப்படின்னா நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போயும் பார்த்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் 27 மாவட்ட செயலர்களை போட்டிருக்காரு, 6 மாவட்ட தலைவர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் விரைவில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட போகிறாரு, பொதுக்குழு கூட்டம் போட போகிறாரு அப்படின்னு கூட்டி எல்லாத்தையுமே கூண்டோட மாற்ற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ புதுசாக ஒரு நிர்வாகிகள்லாம் நியமனம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிர்வாகிகளை வச்சு ஒரு பொதுக்குழு போட போகிறாரு. இந்த பொதுக்குழு மூலமாக அன்புமணி வந்து கட்சியிலேருந்து நீக்க போகிறாரு, அன்புமணி நீக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்க போகிறாரு. எல்லாமே அந்த பொதுக்குழு மூலமாக ராமதாஸுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு வர போகிறாரு. அப்படி கொண்டு வந்து இந்த பொதுக்குழுவை தேர்தலில் அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு, அவர் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப போகிறாரு. அது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தா மட்டும்தான் அதை இது பண்ண முடியும். ஆனால் அவர் வந்து என்ன பொதுக்குழுவை கூட்டியும் அன்புமணியை வந்து கட்சி தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்வு பண்ணி அதை வந்து தேர்தல் ஆணையத்தை அனுப்புனா, தேர்தல் ஆணையம் ராமதாஸ் அனுப்புனா அந்த இதை வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ராமதாஸ் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறாரு. அவர் வந்து திமுக, அதிமுக, பெட்டி இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அன்புமணி வந்து நம்ம திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து என்ன செய்யறாரு, அவர் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஏன்னா ஏற்கனவே அவர் இருந்தார் இல்லையா, விஜய்க்கு இப்போ அரசியல் ஆலோசகராக இருக்கிற ஆரோக்கியராஜ், அவர் வந்து இப்போ ஜான் ஆரோக்கியராஜ் இப்போ வந்து அவர் வந்து விஜயோட வந்து இருக்கிறார். அவர் கொண்டு வந்தது தான் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த டேக்கு. அது வந்து இந்தியா முழுவதும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இப்போ அவர் மூலமாக அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இவர் வந்து கட்சியை முடக்கிறதுக்கான வேலையை வந்து ராமதாஸ் செய்கிறார். இப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு நல்ல பாதையில் அன்புமணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ கட்சியை முடக்கிற வேலையில் ராமதாஸ் செயல்படுறாரு அப்படிங்கிறது இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம், கோபம் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. இதனால அன்புமணியை வந்து கட்சியிலேருந்து நீக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையான பொதுக்குழு நிர்வாகிகள், பொதுக்குழு எல்லாமே அன்புமணி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அன்புமணி நினச்சா ராமதாஸை வந்து கட்சி பதவியிலேருந்து தூக்கலாம், நிறுவனர் பதவியிலேருந்து கூட தூக்கி விடலாம். ராமதாஸுக்கும் இந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தூக்கி விட்டு அது தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தா இன்னைக்கு பாஜகவோட சப்போர்ட்டும் இருக்குது. உடனே அவங்க என்ன செய்வாங்க, ராமதாஸோட இதை காலி பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் அதெல்லாம் செய்யாமல் அவர் வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி அன்புமணி வந்து மறந்துட்டாரு, ராமதாஸ் மறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா திருமாவளவன் கிடையாது, திருமாவளவன் அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட வேல்முருகன் இருக்கார் இல்லையா, அவருடைய தம்பி. அவர் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் ராமதாஸை போய் நேற்று சந்தித்து பேசுகிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறாரு. என்ன பேசுனாரு அப்படின்னா, அவருக்கும் அன்புமணிக்கும் ஆகாது, அதனால போய் ராமதாஸை பார்க்குறாரு. ராமதாஸ் வந்து ஒரு சமூக போராளிங்க, சமூக அக்கறை உள்ளவருங்க. அவர் வந்து அழுகிற வீடியோலாம் பார்க்கும்போது மனசு தாங்க முடியலைங்க. நம்மளை பார்த்தாவது ஒரு ஆறுதல் சொன்னாதாவது அவர் வந்து கொஞ்சம் மனத்தெம்போடு இருப்பார் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வந்து சந்தித்து பேசினேன். அப்புறமா அவர் வந்து அரசியல் கடந்து ஒரு போராளியாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினார். இது அரசியல் ரீதியான சந்திப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது அப்படின்னாரு. ஏன்னா இவங்க வந்து
பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரிஞ்சு தான் தமிழக வாழ்வு உரிமை கட்சி அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க. அதோட நிறுவன தலைவர் தான் இவர் திருமால் வளவன் அப்படிங்கிறவர். அவர் வந்து நேற்று சந்திச்சுட்டு பேசிட்டு போனார். இது வந்து நான் வந்து சந்திக்கிறேன், ராமதாஸை சந்திக்கிறேன் அப்படின்னு அன்புமணிக்கு தெரிஞ்சதுன்னா உடனே வந்து ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திடுவார், அன்புமணி இறங்கி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாமகவோட இளைஞரணி தலைவர் பதவியை வந்து முகுந்தன் ராஜினாமா பண்ணிட்டார். ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப சைலண்ட் மோடில் இருந்தார். தைலாபுரத்துக்கும் வரல, எல்லாமே அமைதியாக இருந்தார். நேற்று வலுக்கட்டாயமாக அவருக்கு ஃபோன் போட்டு வா உன்னை வந்து ஐயா பெரியவர் கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொல்லி வர வச்சு நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு ராமதாஸ் வந்து முகுந்தன்ட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்திருக்கிறார். என்ன பேசுகிறாருன்னா, அவர் கட்சி தலைவர் பதவி இப்போ ஒரு பொதுக்குழு கூட்டுறாருல, அந்த பொதுக்குழுவில் இவர் கையில் வந்து கட்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவரை வந்து கட்சி தலைவர் ஆக்கிடலாம். நம்ம கூட்டுற அந்த பாமக கட்சி பொதுக்குழுவில் இவரை வந்து முகுந்தனை வந்து ஒருவேளை இளைஞர் அணி தலைவர் பதவியை அவருக்கு கொடுத்துடலாம், இல்லைன்னா ராமதாஸ் வந்து தலைவர் நிறுவனர் அப்படின்னு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நேற்று ஆலோசனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அன்புமணியை வந்து கட்சி தலைவர் பதவியிலேருந்து நீக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. இன்னைக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்னவோ நடக்குது, மர்மமாக இருக்குது. விரைவில் வந்து எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். ஆனால் என்னதான் ராமதாஸ் பண்ணாலும் பாஜக நினைச்சா அன்புமணியை தூக்கி விட முடியும். அன்புமணியும் பாஜக ஆதரவு மனநிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து பாஜக அன்புமணிக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ராமதாஸை வந்து காலி பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.